நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துக்ளக் ஆண்டு விழா 2024 நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை குறித்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய பணியில் இருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு நான் சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், அருமையான ஆள் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை வைத்து கொண்டு அந்த மேடையில் துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் பேசுகின்றார். நண்பர்களே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று ஒரு 2-3 ஆண்டுகளாக வைரலாக வந்துச்சு. உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, பிஜேபி அவர் சொல்கிறார், ரஜினிகாந்த் சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட, திருவள்ளுவருக்கு காவி பூசின மாதிரி எனக்கும் காவி பூச பார்க்குறாங்க, திருவள்ளுவரும் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு 2 வருடத்துக்குள்ளே தான் இது நடந்தது. அப்போ அவர் என்ன மனநிலையில் இருந்தார் எனக்கு தெரியல. அப்போ குருமூர்த்தி அவர்கள் இப்போ சொன்னதை பார்க்கும் பொழுது ரஜினி பிஜேபியில் சேர்ற ஐடியா இல்லைங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். இன்னொன்று, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ரஜினி ஒரு நல்ல அரசியலை இங்கே முன்னெடுக்க வரலான்னு இருந்தவரை பிஜேபி தான் கெடுத்து விட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். அவர் எந்த குழப்பமும் இல்லாமல் இங்கே அரசியல் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கும்போது பிஜேபி அவர் கையில் எடுக்க பார்த்ததுடைய விளைவாக அவருக்கு வந்த மன உளைச்சல் தான் அவர் அரசியலிருந்தே விலகி ஓடிட்டார். எனக்கு கட்சியே வேண்டான்ட்டார். 20 வருஷம் கழித்து அவர் கட்சிக்கு டேட்டு சொல்கிறேன் எல்லாம் சொன்னவர். அதுக்கு பின்னாடி ஒரு 2 மாதம் அவருக்கு சுத்தமாகவே மனநிலை சரியில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் தான் அவர் கட்சியிலிருந்து கட்சியே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா பிஜேபியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சிலர்லாம் வந்து அவர் கட்சியில் சேர்ந்தாங்க. அவர்னால் நல்லா தெரியும் அவருக்கு, பிஜேபியுடைய அடையாளத்தோட தமிழ்நாட்டில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே சத்தம் இல்லாமல் உடம்பு சரியில்லைன்ட்டு வெளியே போயிடலான்ட்டு போனவர் தான் அவர். ஆகவே குருமூர்த்தி சொல்வது போல அண்ணாமலை அவர்களை அவர் வந்து முன்மொழிந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்தை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னா, அவர் செய்யக்கூடிய செயல்கள் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட அவர் மேடைகளில் எந்த இமேஜும் பார்க்காம மனசில் இருக்கிற விஷயத்தை அப்படியே பேசக்கூடிய நபர். என்னவாக இருந்தாலும் நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் கஷ்டப்பட்டேன்னு உண்மையை ஓரளவுக்கு பேசக்கூடிய நபர். ஒருவேளை அண்ணாமலை மீது அவருக்கு ஏதாவது பற்று இருந்திருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார். எந்த இடத்துலையுமே அவர் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லவில்லை. ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் ரஜினி ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னு நினச்சாங்களே ஒழிய அவர் யாரையும் முன்மொழியணும்னு அவங்க நினைக்கல. ஆகவே இப்போது குருமூர்த்தி அவர்கள் சொன்னது எப்படி இருக்குது அப்படின்னா, அண்ணாமலையை மிகைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறக்காக ரஜினிகாந்தையும் ரஜினி ரசிகர்களையும் கேவலப்படுத்துவது போன்று தான் இருக்கின்றது. ஆகவே இதில் எந்த அளவுக்கும் உண்மை இல்லை என்பதும், ஆட்சியை பிடிப்பதற்கு வேண்டி எத்தனை முறை பாஜகவினர் பொய்யை திரும்ப திரும்ப சொல்வார்கள் என்பதும் இதன் மூலமாக புலப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.